வணக்கம் சத்யா. நான் காஸ்டியூம் டிசைனர். இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற ரஜினி முருகன், போக்கிரி ராஜா, இப்போ ரிலீஸ் ஆக போகிற தெறி, அப்புறம் வந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம், அப்புறம் இது ஜியோவோட படம், அடுத்து ஜெயம் ரவி படம் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு காஸ்டியூம் மேலே பயங்கர ஈடுபாடு இருந்தது. விஜய் சார் என்னென்ன காஸ்டியூம் போகிறாரோ, ஸோ அதெல்லாம் அப்படியே அவரை பார்த்து பார்த்து எங்கள் ஸ்கூலில் வீக்லி ஒன்ஸ் வந்து அன்னி யூனிஃபார்ம். ஸோ அவரை மாதிரி காஸ்டியூம் பார்த்து பார்த்து ஸ்கூலில் போட்டு போவேன். ஸோ அப்போ கூட இருக்கலாம் சொன்னாங்க, உனக்கு நல்ல காஸ்டியூம் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நீ கோர்ஸ் படிக்கும்போது நீ காஸ்டியூம் ரிலேட்டடாக படிச்சுன்னா நீ சினிமாக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இருந்தே எனக்கு சினிமா மேலே ஒரு இது இருந்தது. சினிமாக்குள்ளே போகணும், பட் காஸ்டியூம் என்னன்னு தெரியல, பட் சினிமாக்குள்ளே எப்படியா போயிடணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்புறம் 12th முடிச்சுட்டு எல்லாம் சொன்னாங்க, இதுக்குன்னு கோர்ஸ் இருக்குது, அது படிச்சுட்டு நீ வந்து மூவிக்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அது 12th முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் 3 வருஷம் படித்து டிகிரி முடிச்சுட்டு நான் மறுபடியும் இங்கே வந்து ஒரு 2 years அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி இப்போ தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 27 படம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இப்போ போயிட்டுருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து 3 பேர் 3 காதல். அதில் எங்கூட ஒர்க் பண்ண ஏடி வந்து அவர் வந்து சூர்யா பாலகுமாரன் பையன், ரைட்டர் பாலகுமாரன் பையன். அவர் என் ஒர்க் பார்த்துருக்காரு, எனக்கு அது தெரியல, நான் அப்படியே ஒர்க் பண்ணுறேன்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த படத்துலேருந்து வெளில போய் ராஜா ராணி படத்தில் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுற மாதிரி, நசீரியாவுக்கு வந்து காஸ்டியூம் டிசைனர் தேவைப்படுறாங்க, நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அட்லியை மீட் பண்ணேன். அவர் அட்லியை மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பி, ஓகே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. ராஜா ராணி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் அட்லி கூட ஒர்க் பண்ணது, அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவர் ஒர்க் பார்த்து அவர் ஹாப்பி. அவர் ராஜா ராணியில் வந்து நசீரியா சந்தானத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் இருந்தேன். ஸோ அது அப்படியே தெரியல கண்டினியூ ஆச்சு. தெரியல வந்து ஏமி ஜாக்சனுக்கும் மீனாவோட டாக்டருக்கும் நான் காஸ்டியூம் டிசைனர் அப்பாயின்மெண்ட் ஆனேன். இடையில வந்து ஒரு 4 காஸ்டியூமும் ஒரு சாங்கும் வந்து விஜய் சாருக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் சாங்கில் என்ன அதை பற்றி சொல்லலை, பட் சீன்ஸில் ஒரு 2-3 ஷர்ட் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு பாராட்டினார். ஸோ அது மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோ, அவருக்கு நான் ஒரு காஸ்டியூம், என்னோடய எய்மே வந்து என்னென்னா விஜய் சாருக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது பண்ணிடணும், அப்படி தான் என்னோடய எய்மே. லைக் காலேஜில் சரி, அதுக்கு முந்தினும் சரி, நம்ம விஜய் சாருக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ அது திரைப்படம் மூலிமா எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். சேம் டைம் அவர் வாயிலேருந்து என்னை கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது மிகப்பெரிய சந்தோஷம். ட்ரையல் பார்த்துட்டு ஃபிட்டிங் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தபோது நான் சொன்னேன், சார் மாதிரி நான் உங்களுக்கு மிகப்பெரிய விசிறி, நான் வந்து என்னோடய ஆம்பிஷன் வந்து விஜய் சாருக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய ஆம்பிஷன் சார்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொன்னேன். அப்படியா எல்லாம் கேட்டுட்டு இருந்தார் சார். கேட்டுட்டு நான் 1 year பிஃபோர் வந்து அவரை பற்றி ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துருந்தேன் ஒரு புக்கில். 2 பேஜுக்கு வந்து ஃபுல்லாக விஜய் சாரை பற்றியே சொல்லியிருப்பேன். லைக் நான் அவர் ரசிகமன்றம் வச்சேன், நான் எல்லா படம் ஃபஸ்ட் படம் போய் தேட்டரில் ஷோ நான் எடுப்பேன், எல்லாமே அவரை பற்றி A to Z வந்து நான் எப்படி அவரோட ரசிகங்கிறது அந்த இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருப்பேன். அதை நான் காமிச்சேன் அவர்கிட்ட. அவர் ஃபுல்லாக படித்தார். ஃபுல்லாக படிச்சுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். என்னை ஹக் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். 30 minutesல அவங்க மேக்கப் மேன் வந்து எனக்கு கால் பண்ணி, சார் உங்களை உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனேன். நீங்கள் அடுத்த படம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். சார் என்ன சார் அப்படின்னு, நீங்கள் ஃப்ரீயாக தான் அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக சார், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. ஓகே நான் சொல்லிடுறேன், நீங்கள் போய் மீட் பண்ணுங்கள் பரதன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2 daysல மீட் பண்ணோம். இப்போ விஜய் 60th ஃபிலிமுக்கு வந்து நான் அவருக்கு பர்சனல் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரசிகனா நான் அவரோட வந்து அவரோட டான்ஸு, அவரோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும். எல்லாத்துக்குமே விஜய்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும், கமர்ஷியல் ஹீரோவாக பிடிக்கும். அப்படி தான் அவரோட டான்ஸும் காஸ்டியூம்லையும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது அவர் ரொம்ப சாஃப்ட்டு, பேச மாட்டார். அவர் வேலை முடிச்சுட்டு அவர் கேரவனுக்கு போய்டும். அந்த மாதிரி அவரை பற்றி லைக் வேலைன்னா வேலை பார்த்துட்டு அப்புறம் கேரவன் போய்டும், அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதை நான் நேராக பார்த்தேன், அவ்வளோதான். வருவார், காஸ்டியூம் ஆக்டிங் என்ன கோட் ஆக்டர் டைலாக் சொல்லுவாங்க, நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அது தவிர எங்கே பேசுகிறது லைக் ஜாலியாக இருக்குது அது நான் அவர்கிட்ட கவனிக்கலை, லைக் அவர் பார்க்கல. ஸோ ஒர்க் முடித்தேன், கேரவன் ஒர்க் முடிச்சேன். இந்த விஷயம் தான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். நான் கேள்விப்பட்டது நேராக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். சிவா நான் ஒர்க் பண்ண மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு ஹீரோவாக நாங்கள் பழகலை, என்கிட்ட ஒரு பிரதராக தான் என்னை பார்த்தாரு சிவா. நான் எப்போவுமே எதாக இருந்தாலும் நம்பி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் சொல்லக்கூடாதோ, ஒரு டிசைனருக்கும் ஒரு ஹீரோக்கும் எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுமோ அதெல்லாம் தாண்டி என்னை ஒரு பிரதராக தான் பார்த்தாரு. ஃபஸ்ட்டு படம் வான்கராத்தை ஒர்க் பண்ணும்போது அவருக்கும் ஒரு
லைக் ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி அவுட்ஃபிட் போடுறது ஏன்னா நல்லா இருக்கணும் அது விஷயம். சேம் டைம் எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். நான் ஒரு டிசைனராக வந்து சிவகார்த்திகேயனை வந்து அவையே காட்டிடக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து எங்களுக்கு மான்கிராத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடச்சிது. சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் அப்போவே சொல்லுவார், இப்போ பாரியா நீ வேணால் பாரு, இந்த படம் மூலிமா உனக்கு என்னென்ன விஷயங்கள் வரும் நடக்கும் பாரு, உனக்கு இந்த படம் மூலிமா வேறு லெவல் நீ போவ. என்னோட கரியரில் மிக முக்கியமான படம் மான்கிராத். ஏன்னா எல்லா விதத்துலையும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. பெரிய படங்களாகட்டும் இல்லை வந்து என்னோட சேலரி ஆகட்டும், எல்லா விஷயத்துலையுமே என்னை தெரிய ஆரம்பிச்சது அந்த படம் மூலிமா தான். சத்யான்னு ஒருத்தர் இருக்காங்கிற தெரிய ஆரம்பித்தது லைட்டாக அந்த படம் மூலிமா தான். ஸோ என்னோட கரியருக்கு அடுத்த லெவல் கொண்டு போச்சு. கிராமத்து லுக்கில் அது ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் எல்லா இதுலேயுமே சொல்லுவேன். ஏன்னா அது உண்மை வெளில வரணும். அவர் வந்து படித்தது கான்வென்ட், கொடைக்கானல் கான்வெண்ட்டில் படித்தார். நல்ல ஒரு ஹைஃபையான பர்சன். அவர் பார்த்தீங்கன்னா லுங்கி இல்லாத ஒரே ஹீரோ அவர் தான். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இப்போ எங்கே வேணாலும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா ஹீரோ வீட்டுக்கும் போகிறோம், பார்க்குறோம். அவங்க ஏன்னா வீட்டில் போய் ட்ரையல் பார்க்குறோம், அவங்க வீட்டில் எப்படி காஸ்ட்யூம் இருப்பாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ வந்து வீட்டில் கூட லுங்கி இல்லாத ஒரே ஹீரோ வந்து சசிகுமார் சார் தான். ஏன்னா அவர் வீட்டில் 2 கப்போர்ட் இருக்குது, 2 கப்போர்ட்லையும் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது, ஒரு லுங்கி கூட அவர்கிட்ட கிடையாது. செம்ம மாடர்னான பர்சன் அவர். எப்போ போனாலும் நீங்கள் போனால் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு டிஷர்ட் தான் இருப்பார். அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான பர்சன். ஸோ பிரம்மன் ஸ்கிரிப்ட்டு கேட்டப்போ நம்ம ஒரிஜினல் லுக்கு சசிகுமார் சார் எப்படி நேரில் வெளியில் போகும்போது இருக்காரோ ஏன் நம்ம அதை கொடுக்கக்கூடாது. எப்போவுமே லுங்கி அப்புறம் வந்து அவரோட வேஸ்ட்டு அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இதை காமிக்காத விஷயம் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் காமிக்கலாம், லைக் ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அது காமிக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே நம்ம ஒரிஜினல் இப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போகிறது, எல்லாம் வில்லேஜ் ஸ்கிரிப்டாக வருது, நம்ம ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாமே அவரோட ஒரிஜினல் என்ன போகிறாரோ அதான் ட்ரை பண்ணோம். அது மக்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கலாம். சசிகுமார் ஜீன்ஸ் போட்டிருக்காரு, டிஷர்ட் போட்டிருக்காரு, கோட் போட்டிருக்காரு. அவர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். போக்கிரி ராஜா பிடி செல்வகுமார் சார் வாய்ப்பு கொடுத்தாரு இந்த படம். ஜீவாவோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ஜீவா சார் கூட. சிபி கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா எப்போ ஒரு படம் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறேன். நான் ஏதாவது ஆசைப்படுவேன். இது வந்து இந்த படம் அப்படின்னு கெஸ் பண்ணிடணும். ஓகே இந்த காஸ்ட்யூம் பார்த்தா இது போக்கிரி ராஜா அப்படின்னு கெஸ் பண்ணுற விஷயம் மாதிரி இருக்கும்னு நினைப்பேன். அப்படி தான் ஜீவா சாருக்கு எப்போவுமே வந்து ஒன்று பண்ணால் ரொம்ப லைக் பிஎன்சி பண்ணியிருப்பாரு, ரொம்ப ஏ கிளாஸாக இருப்பார். ஸோ ரெண்டுக்கும் மிக்ஸ்டாக மிடிலாக இருக்க மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சோம் ஜீவா சாருக்கு. அதே மாதிரி சிபி சாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பெருமையாக சொல்லுவேன், அவர் பண்ண படத்துலேயே இந்த படம் தான் வந்து லுக் வைஸ் எல்லாமே. படம் ஃபுல்லாக வேட்டி தான் கட்டிட்டு போவோம், படம் ஃபுல்லாக கூலர்ஸ் போட்டு ஷர்ட்டு டிசைன் பண்ணி லைக் பக்கா ஒரு வார்ட்ரோப் வந்து அவருக்கு டிசைன் பண்ணி எல்லா சீன்ஸ்க்குமே இருக்கும். ஸோ அது படம் பார்க்கும்போது எனக்கு சிபி சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அவருக்கு காஸ்டியூம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து புதுசாக இருந்தது அப்படின்னு சொல்லி. இளையராஜா சார் ஒர்க் பண்ண விஷயம் மறக்கவே முடியாது. என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு விஜய் டிவிலேருந்து கால் வந்தது, இது மாதிரி ராஜா சாருக்கு வந்து ஷோ பண்ணுறோம், அவருக்கு காஸ்ட்யூம் பண்ணணும், சூட் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, லைக் நான் காலேஜில் ஸ்கூலில் கூட நான் அவ்வளோ ஃபியர் ஆனதில்லை. காஸ்டியூம்ஸ்லாம் டிசைன்லாம் ஓகே பண்ணிட்டோம், அப்ரூவ் பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு, மெஷர்மெண்ட் எடுத்து போய் ட்ரையல் பார்க்குறோம். எனக்கு வந்து அப்படியே கைகாலெலாம் உதறுது. லைக் ஒரு எக்ஸாம் எழுதும்போது எப்படி ஒரு ஃபியர் இருக்குமோ, ராஜா சார் பார்த்து அவர் என்ன ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கரெக்டாக பஞ்சுவாலிட்டி ஏதாவது அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ போனால் அவர் ரொம்ப ஜாலியாக அவர் வந்து எல்லாத்தையும் நாங்கள் என்னென்ன கொடுத்தோமோ, லைக் ஒரு புது ஹீரோ ஒரு எக்ஸைட்டடாக ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லைங்களா, லைக் எதை கொடுத்தாலும் போட்டுட்டு எல்லாமே அந்த மாதிரி தான் நான் ராஜா சார் அங்கே பார்த்தோம். எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீங்கள் டிசைனர், நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா விஷயமே நாங்கள் சேஞ்சஸ் நிறையா பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு டிசைனர்னால் ஒரு ஷர்ட் போடுவோம், கோட் போடுவோம், அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருப்போம். நாங்கள் அது சின்ன ஹீரோக்கு பண்ணலாம், பட் அவர் வந்து அதெல்லாம் புதுசாக போடாத விஷயம். ஸோ அவர் கம்ஃபர்டபுளாக என்னென்னு எங்களுக்கு தெரியல. பட் அதை தாண்டி நாங்கள் சொல்லிட்டேன், சார் அப்படி ஒன்று பண்ணிக்கலாமா சார், அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டு அவரே எக்ஸைட்டடாக ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதே சேம் டைம் அடுத்த நாள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம். அவர் என்னை ரொம்ப ப்ளெஸ் பண்ணார். எனக்கு மறக்கவே முடியாத விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இந்த கையை வச்சுட்டு இப்படி காமிச்சார். ஸோ அது வந்து நான் உண்மையிலே வந்து காட்கிட்ட ஒரு ப்ளெஸ் வாங்கின மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இந்த கையை வச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த ப்ராஜெக்ட் விஜய் ஆண்டனி கூட பண்ணுறேன். படம் பேர் வந்து யமன், ஜீவா சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. அடுத்து அகெயின் நான் ஜீவா சார் கூட ஒரு படம் பண்ணுறேன். ஜீவா, ஸ்ரீதிவ்யா, சூரி, ஐக்குன்னு சொல்லிட்டு புது டைரக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து அகெயின் ரோமியோ ஜூலியட்டோட டைரக்டர் ஜெயம் ரவி, அதே டீம் வந்து படம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து விஜய் 60th ஃபிலிம். ஸோ இப்படி 4 ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸில் இருக்குது.
ஹீரோயின் கூட இப்போது தெரியல வந்து எமி ஜாக்சன் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே என்னென்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு லுக்கு தான். எமி ஜாக்சன் வந்து பண்ண படத்துலேயே வந்து இந்த இந்த படம் வந்து தனியாக தெரியும். அது அந்த எந்த எந்த படத்துலேயும் வந்து அதில் அந்த லுக் அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எவ்வளோ நம்மளால் எவ்வளோ விஷயம் கொஞ்சம் மாற்றி காமிக்க முடியும் அப்படிங்கிற இது ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் முழுக்க முழுக்க டீம் ஒர்க். அட்லி சார், கேமராமேன், நாங்கள்லாம் சேர்ந்து புதுசான ஒரு விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது படம் வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அடுத்து ஸ்ரீதிவ்யா இப்போது விஜய் சார் இது ஜீவா சார் படம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் அவங்க அவங்க சுடிதார் தான், பட் அதுலேயே என்ன டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஒர்க் பண்ணி போயிட்டுருக்கு 2 பேர்த்துக்கும். இதுவரை என் பொறுமையை பார்த்துட்டு இருந்த தினமலர் வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா உங்கள் சப்போர்ட் தேவை.